கண்டிப்பா நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தது பார்க்க முடிஞ்சது. இது வந்து ஒரு டப்பிங் படம் பார்க்குற மாரி இல்ல. த வாய்ஸ் ஃபிட்ஸ் எவ்ரிதிங் வித் ஃபிட்ஸ்ங்கிறது. உங்களுக்கு வந்த ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இட் ஃபீல்ஸ் ஹேப்பி அப்படிங்கிற மாரி இருந்த கமெண்ட் என்ன? ரிலீஸ் ஆனப்போ வந்த ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே வி வாண்ட் பிரேமலு வாய்ஸ் அப்படின்னு வந்துச்சு. பார்த்தோனே ஓகேடா ரைட் நெனச்சத முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் ஸ்டில் எங்க எனக்கு அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சுன்னா, சாய் கிருஷ்ணா ப்ரோ அது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காருல்ல. ஸோ இப்போ அத தாண்டி நம்ம ஒண்ணு பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கமெண்ட்ட பார்த்தோனே செம்ம மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே இதுக்காகவே ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. ஏன்னா இது ட்ரெய்லர் வரும்போது நாங்க ப்ராசஸ்ல இருக்கோம். டப்பிங் ப்ராசஸ்ல இருக்கோம். ஸோ ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது, அங்க இருக்க பீப்பிள் எல்லாருமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, "இல்லடா நல்லா இருக்கு பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. நான் தியேட்டர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அண்ட் படம் முடியுது. எண்ட் கிரெடிட்ஸ்ல பேர்லாம் போயிட்டு இருக்கு. "யார்ரா அந்த ரோஷன்?" அப்படின்னு என் காது பட ஒருத்தர் கேட்கிறாரு. "நல்லா இருக்கே டப்பிங் டைரக்ஷன் ஆர்வி பாலா. யார்ரா அந்த ரோஷன்னு?" சொல்லி கேட்கவும், ஓகேடா. எனக்கு கமெண்ட்டா பார்க்கல. பட் தியேட்டர்ல இந்த பாஸ் ஆன கமெண்ட் மட்டும் தான் ரொம்ப இதா இருந்துச்சு. அண்ட் நம்ம பேசுற ஒரு சீன் நமக்கே சிரிப்பு வருதோ இல்லையோ, நம்ம பேசி முடிச்ச ஆடியன்ஸ்க்கு அங்க நான் பார்க்கும்போது சிரிக்கிறாங்க எல்லாம். பேசின சில சீன்ஸுக்குலாம். ஓகே அப்பதான் ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கோம்டா அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் குடுத்துச்சு.